வந்து பெரியாழ்வாரை பற்றின ஒரு அழகான ஸ்லோகமும் பாசுரமும் இது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆனி மாசத்திலே சுவாதி திருநக்ஷத்திரத்திலே விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் அவதரித்தார். உலகமனைத்தும் அறிந்திருக்கும் ஆண்டாளுடைய திருத்தகப்பனார் இவர். ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபெருங்கோயிலுடையானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். தோட்டம் அமைத்து புதிய மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து பெருமானுக்கு சமர்ப்பிக்கும் உயர்ந்த தோஷமில்லாத தொண்டினை செய்து வந்தார். அவ்வாழ்வாருக்கு விஷ்ணு சித்தர் என்று திருநாமம். அதாவது விஷ்ணுவை, திருமாலை தன்னுடைய உள்ளத்தில் எப்போதும் கொண்டிருப்பவர். அனைவருடைய உள்ளத்திலேயும் பெருமான் உரைகிறான். ஆனால் அவன் உரைகிறான்னு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் நம்முடைய உள்ளத்தே உரைகிறான், நமக்கு உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்வது அவசியம். அதை தெரிந்து கொண்டு விட்டால் மட்டும் போதாது. எப்படி எனக்குள் உரைகிறானோ அதே போல அனைவருக்குள்ளும் உரைகிறான், எல்லாருக்குள்ளும் அதே பகவான் தான் இருக்கிறான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதலில் இரண்டு வகை உண்டு. எனக்குள் பகவான் இருக்கிறான்னு முதலில் புரிந்து கொண்டு அவன் அனைவருக்குள்ளும் இருக்கிறான் என்றும் தெரிந்து கொள்ளலாம். அல்லது சாஸ்திரம் பகவானை அனைவருக்குள்ளும் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறபடியால் எப்ப எல்லாருக்குள்ளும் இருக்கிறானோ அப்போது எனக்குள்ளும் இருக்கிறான் என்றும் புரிந்து கொள்ளலாம். நம்மையிட்டு பிறரிடத்தில் தெரிந்து கொள்ளலாம், அல்லது பிறரையிட்டு நம்மிடத்தில் தெரிந்து கொள்ளலாம். மொத்தத்தில் தேவை அனைத்திடத்திலும் என்னையும் சேர்த்து பெருமான் உள்ளே உரைகிறான்கிற எண்ணம். அவ்வெண்ணம் இருக்கவே தான் பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தர் என்கிற திருநாமம் சூட்டப்பட்டது. விஷ்ணுவை சித்தத்தில் கொண்டவர். இப்போ நாம் பார்த்துருக்கிற கதைக்கும் விஷ்ணு சித்தர் எப்படி கடைப்பிடித்தாரோ அதற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. நாம் இப்போ பார்த்துருக்கிறது ரிஷபதேவர் தன்னுடைய 100 குமாரர்களையும் அமர்த்தி பிரம்மாவர்த்தம்ங்கிற இடத்தில் மோட்ச தர்மத்தை உபதேசம் பண்ணி கொண்டு வருகிறார். முக்தியடைய விழைபவன் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வுலகத்திலும் அப்போதுதான் நிம்மதி கிட்டும். அவனால் மற்ற பேருக்கு லாபம் ஏற்படும். அவன் பிறவியின் பயனை அடைகிறான் என்று மோட்ச தர்மத்தை உபதேசித்து கொண்டு வருகிறார். அதில் ஒரு சில கருத்துக்களை கடந்த 2 நாட்களில் பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிற கருத்து, பெருமானை அனைவருக்குள்ளும் இருப்பவனாக அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒருத்தருத்தனுக்கும் தலையாய கடமை. அவர் எங்கோ இருக்கிறார், நாம் எங்கோ இருக்கிறோம் என்பதல்ல. அவர் நமக்குள்ளும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கிறார். பிள்ளைகளே, அத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரிஷபதேவர் உபதேசிக்கிறார், சர்வத்திர மத்பாவ விசக்ஷணேன ஞானேன விஜான விராஜிதேன யோகேன திருத்யுத்யம சத்வயுக்தா லிங்கம் வியபோகேத் குஷலோகமாக்கியம். ஒருத்தன் சர்வத்திர மத்பாவ விசக்ஷணேன, அனைத்திடத்திலும் என் பாவனையையே காண வேணும், எல்லாவிடத்திலும் நானே உரைகிறேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானேன விஜான விராஜிதேன, அறிவு செறிந்த அறிவு, மேலோட்டமான அறிவு, ஆழ்ந்த அறிவு. பகவான் உளன்னு தெரிந்து கொண்டால் அறிவு. அவன் எங்கு முளன் எனக்கு முளன்னு தெரிந்து கொண்டால் அது மெய் அறிவு. அறிவும் தேவை, அதற்கு மேலே சிறப்பான அறிவும் தேவை. அப்போ ஞானேன விஜான விராஜிதேன, அதைத்தான் பெரியாழ்வார் தன்னுடைய அனைத்து பாசுரங்களையும் தெரிவிக்கிறார். பகவான் எல்லாவற்றுக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். கண்ணன் கீதையில் உரைக்கும் போது மயா ததம் இதம் சர்வம் ஜெகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதா நச்சமத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் என்று அர்ஜுனனிடத்திலே தெரிவிக்கிறார். நீ கண்ணால் பார்க்கிறாய் அர்ஜுனா, இவை இத்தனையும் மயா ததம், என்னாலே வியாபிக்கப்பட்டிருக்கின்றன. மயா ததம் இதம் சர்வம் ஜகத்து, ஜகத்து முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் நான் வியாபித்திருக்கிறேன். இதை அறிய அறிய நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படும் தெரியுமோ? முதல் மகிழ்ச்சி,
அப்போ ரொம்ப பெரியவர் ஒருத்தர் நம்மோடவே இருக்கார், பயப்பட தேவையில்லை. நமக்கு அப்பப்போ நடுக்கம் பயம் ஏற்படுகிறது. வியாதியால் ஏற்படலாம், பண நஷ்டத்தாலே ஏற்படலாம், பிள்ளை பெண்களாலே தாய் தகப்பனாலே ஏற்படலாம், குடும்பத்தில் இருக்கும் குழப்பத்தாலே ஏற்படலாம், வேலைப்பழுவாலே ஏற்படலாம். எதனால் வேண்டுமென்னாலும் மனக்கலக்கமும் துக்கமும் ஏற்படும். அந்த சமயத்துக்கு நம்ம எதை எதிர்பார்ப்போம்? சாய்ந்து கொள்ளுவதற்கு ஒரு தோள் கிடைக்குமா? நம்ம ஆற்றாமையை தனித்து கொள்ள வேண்டும், துன்பம் விலக வேண்டும். சாஞ்சிக்கிறதுக்கு தோள் இருந்தால் ஹோன்னு அழறதுக்கு தோன்ற சொல்லியோ. ஆனால் அந்த தோளால் எவ்வளவு தூரம் நமக்கு உதவி பண்ண முடியும்னு தெரியாது. யாரோ தரட்ட போகிறோம், நம்ம கஷ்டங்களை சொல்லி அழறோம், அவரும் நம்மோட சேர்ந்து அழலாம், முதுக தட்டலாம், சமாதானம் சொல்லலாம். அவ்வளவுதான் அவருக்கு முடியும். அதுக்கு மேலே எத்தனை ப்ராப்ளத்தை அவரால் விலக்கி கொடுக்க முடியும் சொல்லுங்க? அவரும் மனுஷர் தான், நாமும் மனுஷர் தான். ஆனால் அந்த தோள் ஒரு ஆஸ்வாசப்பட்டுக்கிறதுக்காக, சமாதானப்படுத்திக்கிறதுக்காக மட்டும் ஏதோ கொஞ்சம் உதவி கிடைக்கும். ஆனால் பகவான் நமக்குள் எப்போது இருக்கிறான்னு நினைக்க நினைக்க அந்த தோள்களில் சாய்ந்து கொண்டால் கூடாது, அந்த தாள்களில் சாய்ந்து கொண்டால். ஏன்னா பெருமானுடைய தோளை தொடுறதுக்கு நமக்கு என்ன தகுதி? அவன் தாள்களை தொடுவதற்கே தகுதி இல்லை. அப்புறம்னா தோளை போய் தொட? தோளா இருந்தான்னா தாளா இருந்தான்னா? நாம பிடிக்க வேண்டியது திருவடிகளை. அந்த திருவடிகளை பற்றி கொள்கிறோம், அது பக்கத்திலேயே இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வளர வளர எந்த பயமும் ஏற்படாது. அதசோ பயங்கதோ பவதி யதாக்கே வைஷ ஏதஸ்மின் அதிருஷ்யே நாத்மே நிருக்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே. அதசோ பயங்கதோ பவதி யதாக்கே வைஷ ஏதஸ்மின் நுதரமந்தரங்குருதே அத தஸ்ய பயம் பவதி. தைத்திரிய உபனிஷத்து ரொம்ப அழகா சொல்றது. அபயம், பயம் போகணுமா? அவன் தாள்களையே நினை. பயம் வேணுமா? அதை விட்டு விலகி விலகி போ. அப்ப தாள்களை எனக்கே தலைத்த சிறப்ப தந்த பேருதவி பகவான் நம்ம பண்ணிருக்கிற பெரிய உதவி என்ன? அவனை எப்போதும் நமக்குள் வைத்து கொண்டிருக்கிறார். ஒல்லியோ தனிக்கடலே தனி உலகே என்னன்னு உனக்கு இடமாயிருக்க என்ன உனக்குறித்தாக்கினையே. பனிக்கடலில் பள்ளிகோள பழகவிட்டு ஓடி வந்தன் மனக்கடலுள் வாழ வந்த மாயமனாள நம்பி. தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே. பெரிய கடல் க்ஷீராப்தி பார்க்கடல் முழுக்க அவனுக்கு இடம், சூரிய மண்டலம் முழுக்க அவனுக்கு இடம், பரமபதம் முழுக்க அவனுக்கு இடம். அவை அத்தனையும் விட்டு 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 சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கொழுங்குளிர் முகில் வண்ணனை. விட்டு சித்தன் பெரியாழ்வார் அவருடைய திருவுள்ளத்தோட குடிகொண்டிருக்கிறாராம். அதில் தான் அவருக்கு எத்தனை ஆசை. ஏதேதோ உயர்ந்த லோகங்கள் இருந்தாலும் நமக்குள் இருக்கிறார். எதற்கு? பயத்தை போக்கி தேவையான சமயத்துக்கு உதவி புரிவதற்காக. அப்ப அவர் நமக்குள்ளும் இருக்கிறார், அனைவருக்குள்ளும் இருக்கிறார்னு தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள இருக்காருன்னு தெரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுங்கோ, அடுத்தது என்ன செய்யணும்? பல்லாண்டு பாட வேண்டும். அதைத்தான் பெரியாழ்வார் செய்கிறார். ஏன்னா இந்த துஷ்டமான தேசம், துஷ்டமான காலம், எத்தனை கொள்ளிக்கண்ணோ நல்ல கண்ணோ தெரியாது. இந்த கண்களுக்கு நடுவில் மலம் மூத்திரம் சீழ் சதே மாம்சம் ரத்தம், இதுகளுக்கு நடுவில் பெருமாள் இருக்காரோ இல்லையோ. உனக்கு ஒன்றும் இல்லாத நன்னா இருக்கணும், நன்னா இருக்கணும். அதுதான் பல்லாண்டு பாடுதல். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடு நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு என்று பெரியாழ்வார் ஆச்சரியமா பாடியிருக்கார். இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போனோம்னா பெரியாழ்வார் சன்னதி தனி சந்நிதி. தினமும் காலையில் பெரியாழ்வாருக்கு திருமஞ்சனம் உண்டு. ஆண்டாள் ரங்கமன்னார் சன்னதி தனி சன்னதி, அவ இருக்கிற இடமே தனி. வடபெருங்கோயிலுடையான் அந்த திவ்யதேசத்துக்கே பெருமாள், அவருடைய தன்னிதி தனி சன்னதி. சயன திருக்கோலத்தில் மூலமூர்த்தி, நின்ன திருக்கோலத்தில் உற்சவமூர்த்தி. இந்த 2 சன்னதியும் தவிர்ந்த பெரியாழ்வாருடைய சன்னதி வாசல்ல ரொம்ப அழகான கருடக்கொடி. ஆழ்வாரே கருடனுடைய அம்சம்தான். வாசலிலும் கருடக்குடி. உள்ள போனா பெரியாழ்வார ஆச்சரியமா சேவிச்சுக்கிறோம். தினப்படி அந்த கோவிலில் ஒன்று நடக்கும். அக்கோயிலில் விண்ணப்பம் செய்வார் அரையர் சுவாமி. ஆழ்வாருடைய பாசுரங்களை தாளமிசைத்து எப்போதும் பெருமாளிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார். ஆழ்வாருக்கு காலையில் திருமஞ்சனமான பிற்பாடு அவரை கைத்தலமாக கைகளிலேயே அர்ச்சக சுவாமி எழுந்துருளப் பண்ணி கொண்டு துவஜஸ்தம்பத்தடிக்கு வருவார். ஆழ்வார் திரும்புவார். நேர வடபெருங்கோயிலுடையானுடைய சன்னதி கண்ணில் படும். உடனே பக்கத்தில் இருக்கிற அரையர் சுவாமி தாளமிசைத்து பல்லாண்டு பல்லாண்டு